மக்களே, தஞ்சை பெரிய கோவிலை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அது எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிபாட்டு தலமாக தான் தெரியும். பட் அங்கே பெரிய சாபம் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஸோ இதை உங்களால் நம்ப முடியுதா? என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குருவுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு குரு ராஜராஜ சோழனுக்கு விதித்த சாபமாக தான் இது சொல்லப்படுறாங்க. ஸோ இது என்ன சாபம் அப்படின்னு பார்த்தா, பெரிய பெரிய தலைவர்கள் இல்லை பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஸோ அவங்களோட பதவி போயிடும், இல்லை அவங்களோட உயிர் பிரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சாபத்தை விதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. கலைஞரும் போயிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள தலைவர்கள் யாரும் அந்த கோவிலுக்கு மோஸ்ட்லி போகிறதில்ல. ஸோ இந்த விஷயங்கள் கேள்விப்பட்ட பிறகு இந்த ஊர் மக்களும் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான கருத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.